and chili powder. The peanut and chili powder. Best ever. Shri Leela oda semma podi recipe on try panna porom. Hello, vanakkam, welcome back. Good afternoon. Mani ipo 12. Lakshmi வந்து மேலே கூட்டி தொடச்சிட்டு இருக்கு. வெளியில் சவுண்டோரா ஆஸ் யூஷுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நேற்று ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொடி ட்ரை பண்ண. ஓகேவா? ஸ்ரீ லீலாவோட ரெசிபி அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் ரீல் பார்த்தேன். இந்த மாதிரி சாதத்தோட இந்த பொடி போட்டு பிசைஞ்சு அவ்வளோ ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு டெம்ப்ட் ஆகி போச்சு. அப்படி என்ன பொடின்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து என்னோட வெர்ஷன். இதுதான் எக்ஸாக்டாக அவங்க சாப்பிட்டாங்களா எனக்கு தெரியாது. பட் சேம் டு சேம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். கொஞ்சம் மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அல்டிமேட் குயிக் லைட்னிங் ஸ்பீடில் 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிற ரெசிபி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு வேணும் ஒரு குட்டி கடாய். லைட்னிங் ஸ்பீட் ரெசிபி. தினோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய், காஞ்ச மிளகா. ஸோ உங்கள் டேஸ்ட் பட் எந்த அளவுக்கு தாங்க முடியும் அவ்வளோ காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஃப்ரை 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 நல்லா கிறிஸ்ப் ஆகி போச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அடுத்தது வேர்க்கடலை. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஏன் ஊட்டா லக்ஷ்மி அடிಗೆ ಟೊಮ್ಯಾಟೊ ಸಾರು, ಅನ್ನ ಟೊಮ್ಯಾಟೊ தக்காளி சாறு, தக்காளி குழம்பு. இந்த சவுண்டு நான் என்ன பண்ணுறது? அப்பா டம் டம் பாருங்க. ஃபுல்லாக இது இறங்கிட்டு இருக்கு. ஸ்டீல் இரும்பு கம்பி. சமைக்கும் போது இது கொஞ்சம் நடுவில் வாசனை பார்த்துட்டே சமைப்பேன். சரி, இது டன்னு. வேர்க்கடலை. ஸோ இது எக்ஸாக்ட் ரெசிபியாக தெரியாது. இது என்னோடய வேர்ஷன். செம்மையாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பூண்டு ஃப்ளேவருக்கு சேர்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அதே மாதிரி இதில் வந்து சீரகமும் ஆப்ஷனல் தான். நான் லேசாக 2 சீரகம் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். ஸோ ஓகே, இது டன்னு. ஸோ இது நல்லா ஆறட்டும். நீங்கள் வேணும்னா தோல் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு சீரகம் ஃப்ளேவருக்கு அப்படியே ஒரு பூண்டு. நான் ஒரே ஒரு பூண்டு தான் போட்டிருக்கேன். பூண்டு வந்து பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கலாம். பட் ஜஸ்ட் அந்த சூட்டில் நான் ஒரே ஒரு ஃப்ரை, அவ்வளோதான். யார் ನಿಮ್ಮ ದೇವರ ಮನೆ? ಹಾಂ, ಐ ಮೀನ್ ಮನೆ ದೇವರು ಯಾರು? ರಂಗನಾಥನ பெருமாள். லக்ஷ்மி வந்து 4 நாளைக்கு ஊருக்கு போகிறா. ஸோ அதான் கேட்டேன் என்ன விசேஷம்னு. ஸோ ஊரில் வந்து ஜாத்திரை இருக்கா. அவங்க குல தெய்வத்துக்கு தேரெல்லாம் இழுக்கிறாங்க போல இருக்கு. ஸோ லக்ஷ்மி இது ஃபுல் ஷாப்பிங் ஆயிட்டா? ஸோ துணி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதான் இந்த சீரகம் பூண்டும் இது கூட போட்டாச்சு. ஸோ இது ஆறி இருக்குது. இது ஜஸ்ட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ கூட கல்லுப்பு சேர்த்து கூட பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரோஸ்டட் காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம் பவுடர் ரெடி. இது கூட வந்து இது ஆறுன வேர்க்கடலை. நான் தோலோட தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப லேசி. நீங்கள் தோல் எடுத்தும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சோண்டு புளி டேஸ்ட்டுக்கு. இதுவும் உங்களுக்கு புளிப்பாக பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பாய் பாய். டோர் ಇರಲಿ. ಓಪನ್ छोड़ ஓகே, பேக் டு ரெசிபி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் தேங்காய். கொಬ್ಬரையாக சேர்த்துக்கணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். பட் என்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் தான் இருக்குது. அது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் கொಬ್ಬரையாக சேர்த்துக்கிட்டாக்கா ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும் பொடி. ஸோ அதனால தான் இது மாய்ஸ்சர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். சரி, இது இப்படியே ஆறட்டும். ஃபஸ்ட்டு இது பொடி பண்ணிப்போம். ஸோ நம்ம வேர்க்கடலையை பொடி பண்ணியாச்சு. இப்போ கொಬ್ಬரையை சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். 2 ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அண்ட் பொடி டெக்ஸ்சர் கூட உங்கள் டேஸ்ட் மேலே. ஸோ ரொம்ப பவுடராக வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பீசஸ் மாதிரி நல்லாயிருக்கும் வாயில் வந்தாக்கா. ஸோ அது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். காரம், உப்பு, புளிப்பு எதுனா வேணும்னா சேர்த்து அரைச்சிடலாம். இது கொಬ್ಬரை இல்லாமல் கூட செய்யலாம். ஸ்ரீலீலா பொடி ரெடி. இதில் வந்து கறி லீவ்ஸ் 4 ஃப்ரெஷ் கருவேப்பிலை எண்ணெயில் லேசாக வறுத்து இதோட சேர்த்து அரைச்சிருங்க. அதுவும் ஆப்ஷனல் தான். அதே மாதிரி கொಬ್ಬரை, கறி லீவ்ஸ் இதெல்லாம் இல்லாத கூட பண்ணலாம். ஸோ 2 வருஷனும் ட்ரை பண்ணலாம். இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும். நான் வந்து சுட சாதத்தோட நல்லா நல்ல எண்ணெய் போட்டு இல்லை நெய் போட்டு நல்லா நட்டி ஃப்ளேவர். வேர்க்கடலை நேச்சுரல் ஃபேட்ஸ் இருக்கும் பாருங்க. டேனாயிங். இது வந்து நேற்று பண்ண போர்ஷன். இதில் கறி லீவ்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ இல்லாத பண்ணி பார்க்குறேன். ஸோ 2 வருஷன். இது ஏற்கனவே கருவேப்பிலை போட்டு அரைச்ச பொடி இருக்குது என்கிட்ட பாருங்க. இது நேற்று நைட்டு பண்ண பொடி. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் கட்டு. இதில் வந்து கொಬ್ಬரை போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றுமே ஆகுது. ஸோ இது அப் டு 1 மந்த் கூட வச்சு
யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர்க்கடலை காரம் பொடி மேபி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு புது ரெசிபி அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் எப்போவுமே ரெடியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி ஒரு பொடி இது. அவ்வளோ versatile. ஸோ கண்டிப்பாக என்னால் ட்ரை பண்ணாமல் இருக்க முடியல. அண்ட் ஒருவேளை மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி தெரியாமல் இருந்தால் அதனால தான் ஷேர் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பொடி டன். அடுத்த ரெசிபி இன்னைக்கு வந்து அம்மா ஸ்டைலில் கீரை. நம்ம கார்டனில் நிறைய ஃப்ரெஷ் பாலக் கீரை பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கீரை என் கை சைஸ்க்கு இருக்குது, இதை விட பெருசாக இருக்கும். ஸோ போய் பறிச்சுட்டு வருவோம். இப்போ மழை வேறு கொஞ்சம் பெஞ்சிருக்குல்ல, அப்படியே அவ்வளோ க்ரீன், நிறைய டெம்டிங் பாலக் வந்திருக்கு. ஸோ அதை வந்து பருப்பு போடாமல் கடைய போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அது வந்து எனக்கு செய்ய போகிறேன். பசங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய தயிர் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச மோர் குழம்பு, ரைஸ். அதுதான் என்னோட லஞ்ச். ஸோ நம்ம மோர் குழம்புக்கு வெள்ளை பூசணிக்காய் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ரைஸுக்கு தண்ணி சூடாயிட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு பாலக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து புழுங்கல் அரிசி பொன்னி ரைஸ், மகாராஜா பொன்னி ரைஸ். நல்லா ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்கு ஊறி இருக்கு. பாருங்க, இந்த ரெட்டு கீரை கூட நல்லா வந்துட்டு இருக்கு. அண்ட் இது பாருங்க எப்படி பொதுன்னு வந்துருச்சு. இது வந்து கார்டனரை கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது இது மாதிரி நெட்டு மாதிரி ரெடி செய்யணும். இந்த பீர்க்கங்காய் ஃபுல்லாக ரொம்ப புஷி ஆகி போச்சு. ஸோ பாருங்கள் நம்ம பாலக் கீரை எவ்வளோ பெரிய பெரிய இலை. ஸோ பாருங்கள் பீர்க்கங்காய் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக பீர்க்கங்காய் இங்கே வரைக்கும் போயிருக்கு. பாலக் அங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடி இருக்குது இல்லையா, இதனால் அலையா விடக்கூடாது. ஸோ ஃபுல்லாக இந்த செவர் ஒட்டி கொஞ்சம் நெட் மாதிரி எதுனா கட்டிட்டாக்கா அது சப்போர்ட்டுக்கு இதாகிடும். பாருங்கள் இங்கேயும் ஃபுல் பாலக்கீரை, பாருங்கள் இங்கேயும் ஃபுல் பாலக்கீரை. பாருங்கள் குட்டி குட்டி பீர்க்கங்கா, அங்கேயும் ஒரு பீர்க்கங்கா. அது வந்து எங்களோட டெலிவரி விண்டோ, எக்ஸ்சேஞ்ச் விண்டோ. You want some palak? So I'm clearing. Nice, no? Root oda illa மேல இருந்து. Why? ஆமா, I don't know. But this will keep coming, no? Yeah, correct. It will grow. இங்கேயும் கொஞ்சம் பாலக் இருக்கு, பட் இது போதும் இப்போ. இதுவே மோர் தென் எனஃப். ஸோ இது ஹோம் க்ரோன் கீரையில் என்ன தான் பெஸ்டிசைட்ஸ் இல்லைனாலும் அன்றைக்கி மழை பெஞ்சு பாருங்கள் ஃபுல்லு மண், அவ்வளோ மண். ஸோ இது நல்லா அலசணும். ட்ரை ரெசிபி. இந்த பொடி நான் ஃபேன் ஆயிட்டேன். டூ குட். I can eat this every day.